சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக கார்னை வச்சு நான் ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறது நான் சொல்கிறேன். எப்போ போல் நீங்கள் கார்னை வேக வச்சுக்கோங்க. நான் வந்து குக்கரில் தான் வேக வச்சுருக்கேன். குக்கரில் தேவையான அளவு தண்ணி உப்பு போட்டு இங்கே அதை பாயில் பண்ணி எடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் பாயில் பண்ண கார்னை வந்து சூடு பார்த்து இந்த மாதிரி கத்தியில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க, நல்லா உதிரியாக வரும். இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். இது கூடவே நான் ஒரு வெங்காயம் தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நம்ம ஒரு பேன் வச்சு பட்டர் போட்டுக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் ஃப்ரை ஆனதும் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போனதும் நம்ம கார்ன் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 2-3 மினிட்ஸ். ஓகே, இந்த டைமில் நம்ம தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மிளகா பொடி உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை ஆனதும் கொத்தமல்லி தூவி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்ச நாளாக வீடியோ வந்து போடலை. ஸோ லேட் ஆகிடுச்சி, நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். ஓகே, இனிமேல் ரெகுலராக நான் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இது ஒரு பவுலில் மாற்றிடலாம். இது கூட வந்து நான் வாட்டர்மெலன் ஜூஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன ஜூஸ் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.